தேர்தலையொட்டி கட்சியினர் எல்லாருமே வந்து வாக்கு சேகரிப்பில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. இந்நிலையில் கோவை தொகுதிக்கு போட்டியிடும் கணபதி ராஜ்குமாருக்காக திமுகவினர் வந்து வீடு வீடா சென்று நோட்டீஸ் கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. மசக்காளிப்பாளையம் அந்த தொகுதியில் வந்து திமுகவினர் வாக்கு சேகரிக்கிறதுக்காக போகும்போது அந்த ஊர் கவுன்சிலர் வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நோட்டீஸ் கொடுக்கும்போது ஒரு மூதாட்டி வந்து இங்க எதுக்காக வந்தீங்க, இப்படி ஓட்டு கேட்டு வரீங்களே, சொத்து வரி உங்களால ஏறிடுச்சு, குடிநீர் வரி ஏறி போச்சு, அதே மாதிரி வந்து பால் விலை ஏறி போச்சு, எந்த முகத்தை வச்சு ஓட்டு கேட்குறீங்க, இது வரைக்கும் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இவங்க பேசின இந்த கான்வர்சேஷனை யாரோ ஒருத்தவங்க வீடியோவை எடுத்து சமூக வலைதளத்தில் போட்டாங்க. இப்போ அது செம்ம வைரலாகவே போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே திமுக கட்சியை சேர்ந்த சிட்டிங் எம்பியாக இருந்த சிலருக்குமே வந்து எதுக்காக இந்த தொகுதிக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் தொகுதிக்காக போட்டியிடும் பாஜக வேட்பாளரான ஏபி முருகானந்தத்தை ஆதரிக்கும் வகையில் தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசும்போது தமிழ்நாட்டில் வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சியால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதனால வந்து பாஜகவுக்கு வாக்களியுங்க, எப்போவுமே வந்து பாரத பிரதமர் மோடி வந்து ஏழைகளுக்காக மட்டுமே உழைக்கிறவர் தான், அதனால் அந்த ஒத்த சிந்தனை உள்ளவர்கள் மட்டும்தான் அவருக்கு கீழே இருக்கணும், அப்போ தான் இந்த நாடு வந்து நல்ல நாடாக வந்து வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 10 ஆண்டு கால ஆட்சியில் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் 3 தடவை பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருக்காரு. ஆனால் இங்கே இருக்கிற திமுக அரசு எத்தனை தடவை வந்து பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னெடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே பிரதமர் மோடியை விமர்சிச்சுட்டு வரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 29 பைசா மோடி, 29 பைசா மோடி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இனிமேல் அவங்க ஆட்சியில் வந்து எப்பவுமே வந்து கஞ்சா புழக்கம் அதிகமாகவே இருக்கு. இப்போ கூட வந்து அவங்க கட்சியில் இருக்கிற ஒரு முக்கிய பிரமுகர் மாட்டினாரு, இன்னமும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறதுனால இனிமேல் உதயநிதியை எல்லாருமே கஞ்சா உதயநிதி அப்படின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து இந்த பட்டப்பேர் வைக்கிறதுல ஒரு பெரிய போட்டியே பாஜகவும் திமுகவும் இடையே நிகழுதுன்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் திமுக, பாஜக, அதிமுக அப்படின்னு மும்முனை தாக்குதல் போய்கிட்டு இருக்கு இந்த மக்களவைத் தேர்தலுக்காக. சிஎன்எக்ஸ் அதே மாதிரி இந்தியா டிவி சேர்ந்து ஒரு போல் சர்வே எடுத்திருக்காங்க. இந்த போல் சர்வேயில் வந்து சில மாறுபட்ட கருத்து கணிப்புகள் வெளிவந்திருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்க திமுக வந்து 18 இடங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி பாஜக கூட்டணியில் பாஜக கூட்டணி 5 இடங்கள்லையும் அதில் பாஜக 3 இடங்களையும் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டோம். இதில் அதிரடியாக அதிமுக 4 இடங்களை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அதுலேயுமே குறிப்பாக திமுக கூட்டணியில் திமுகவுக்கு 18 இடம், காங்கிரஸுக்கு 8 இடம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக மொத்தம் இந்தியா கூட்டணி 26 இடங்கள்ல இந்த இடத்துல முன்னிலை வைத்து தமிழ்நாட்டில் வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்து கணிப்பில் நமக்கு தெரிய வருது. இருந்தாலும் இந்த கருத்து கணிப்புலையும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பினர் சொல்லிக்கிட்டு வராங்க. சாதாரண மேடையில் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு காமெடியனாக ஆகி படிப்படியாக முன்னேறி வந்தவர் தான் நடிகர் திரு ரோபோ சங்கர் அவர்கள். அவர் சமீபத்தில் உடல்நலக் குறைவு காரணமாக ரொம்பவே உடல் மெலிஞ்சிருந்தார். என்னாச்சுன்னு கேட்கும்போது இப்போ மறுபடியும் வந்து அவர் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்ல வச்சிருக்க இந்த நிலைமையில தான் அவருடைய மகளான இந்திரஜாவுக்கு வந்து திருமணம் நிச்சயிக்கப்பட்டுச்சு. திருமணம் வந்து சமீபத்தில் மதுரையில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமே நடத்தப்பட்டுச்சு. இந்த திருமணத்தில் ஒரு வீடியோ செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. அந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்திரஜா அவங்களுடைய தாயான ரோபோ சங்கரின் மனைவியான பிரியங்காவும் அவங்களுடைய மருமகனும் இவங்க 2 பேரும் லிப்லாக் முத்தம் கொடுத்த மாதிரியும் அந்த ஷார்ட் காமிக்கப்படுது. இதை வந்து இப்போ நெட்டிசன்கள் வறுத்தெடுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு தந்தை மகளுக்கு லிப்லாக் அடிக்கிற மாதிரியான ஒரு முத்த காட்சியும் அதில் இருக்கு, அதையும் வறுத்தெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் முன்னிலையில் வந்து மகளும் மருமகனும் வந்து லிப்லாக் அடிக்கிற காட்சியும் இருக்கு. இது கலாச்சாரத்துக்கு முற்றிலும் முரண்பாடான ஒரு விஷயம். நம்ம ஊர் கலாச்சாரத்தில் இப்படி ஒரு பழக்கம் கிடையவே கிடையாது. என்னதான் வந்து செலிபிரிட்டியாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இப்படி எல்லாம் விஷயங்கள் பண்ண முடியுமா, இதெல்லாம் வந்து ஏற்புடையதாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெட்டிசன்கள் வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல்களும் ரொம்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். அதுலேயுமே குறிப்பாக மக்கள் இந்த தடவை ரொம்பவே விழிப்புணர்வாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா, போன தடவை 38 தொகுதியில் எம்பியாக இருந்தது எல்லாமே திமுக கட்சியினை சார்ந்தவங்க தான். அவங்க யாரெல்லாம் திரும்பவும் நிற்கிறாங்களோ அவங்க போகிற இடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய எதிர்ப்பு மக்கள்கிட்ட இருந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். அதுலேயுமே குறிப்பாக சமீபத்தில் வேலூர் தொகுதிக்காக போட்டியிடுற திமுக வேட்பாளரான கதிர் ஆனந்த் அவர்கள் பள்ளிகொண்டா பகுதி பக்கம் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது அவருக்காக வாக்கு சேகரிக்க மக்களிடம் உரையாடி கொண்டிருந்த ஏபி நந்தகுமார் அவர்கள் உரையாடும் போது அங்கே இருந்த மக்கள் சிலர் வந்து இவ்வளவு நாளாக இந்த எம்பி எங்கே
போயிருந்தாரு, இப்போ திடீர்னு வந்திருக்காரு, எங்களுக்கெல்லாம் மேம்பாலம்லாம் கட்டித்தரேன்னு சொன்னீங்க, அதெல்லாம் ஒன்றுமே கட்டித்தரவே இல்லை, இது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ மட்டும் எதுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது 4 இளைஞர்களுக்கும் ஏபி நந்தகுமாருக்கும் இடையே அது வாக்குவாதத்தில் போயிருக்கு. அப்போ வாக்குவாதத்தில் ஈடுபடும் போது சட்டமன்ற உறுப்பினரான ஏபி நந்தகுமார் அவர்கள் வந்து இளைஞர்களை ஒருமையில் திட்டியிருக்காரு போல. இதனால கோபம் கொண்ட அங்க மக்கள் வந்து திடீர்னு வந்து மக்களுக்கு மரியாதை கொடுங்க, வாயா போயான்லாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் குரல் கொடுத்திருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த திமுக வேட்பாளரான கதிர் ஆனந்த் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை பாதியிலே நிப்பாட்டி திரும்பவும் போயிட்டாரு. இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாகவே போயிட்டு இருக்கு. திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு நிலவினாலும் மக்கள் கிட்ட இருக்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. தேர்தல் வாக்குறுதி எப்போவுமே ஒரு தேர்தலுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம். ஏன்னா அதுதான் கையேடு மாதிரி. அந்த அளவுக்கு அதில் வந்து சிறப்பு அம்சங்கள் இருக்குது. அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கா அப்படிங்கிறத வச்சு தான் அடுத்த பொலிட்டிக்கல் கேம்பெயின்லேயே வந்து அவங்க பேசுவாங்க. இந்நிலையில் தமிழ்நாட்டில் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் மகளிர் உதவித்தொகை. இந்த மகளிர் உதவித்தொகை ஒருத்தவங்க 1000நாங்க, இன்னொருத்தவங்க 1500நாங்க, இன்னொருத்தவங்க 3000 சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்நிலையில் இது எல்லாத்தையும் மிஞ்சுற அளவுக்கு ஆந்திராவில் காங்கிரஸ் தரப்பில் மாநில தலைவராக இருக்கிற ஒய்எஸ் ஷர்மிளா அவர்கள் ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அவருடைய அண்ணன் தான் ஆந்திர மாநிலத்தின் முதல்வரான ஜெகன்மோகன் ரெட்டி. பாரபட்சம் கூட பார்க்காம அவரை எதிர்த்து இவங்க வந்து காங்கிரஸ் தரப்புல நிற்கிறாங்க, போட்டியிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ்ல பாராளுமன்ற தேர்தல், அது மட்டும் இல்லாமல் சட்டசபை தேர்தலும் ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்குது. இப்போ இவங்க 9 அம்சங்கள் கொண்ட அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுல ரொம்ப சிறப்பு அம்சமாக பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாதந்தோறும் ஏழை குடும்பத்துக்கு 8500 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல போடப்படும். அது வந்து ஒரு வருஷத்துக்கு அதே மாதிரியே போடப்படும். மொத்தம் 1,20,000 ரூபாய் வரைக்கும் நாங்கள் போடுவோம். இது வந்து அந்த குடும்பத்துடைய குடும்ப தலைவிகள்கிட்ட மட்டும்தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையேப்பா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பேசு பொருளாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுடைய கடன்கள் எல்லாமே தள்ளுபடி செய்யப்படும். அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டத்துடைய அந்த ஊதிய மதிப்பு 100 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் வரைக்கும் உயர்வு. அதே மாதிரி அந்த கண் பார்வை திறனுடைய மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாருக்குமே மாதந்தோறும் 6000 ரூபாய் வரைக்கும் அவங்க அக்கௌண்ட்டில் போடப்படும் அப்படின்னு நிறைய சிறப்பு சலுகைகளாக செஞ்சுருக்காங்க. இப்போது இந்த தேர்தல் அறிக்கையை வந்து ஆந்திர அரசியல் வட்டாரங்களில் ஒரு மிகப்பெரிய விவாதத்துக்கே உள்ளாகியிருக்கு. பொதுவாகவே நாளுக்கு நாள் டெக்னாலஜி வளர வளர நம்மளுடைய நுகர்வு கலாச்சாரமும் அதிகமாகும். முன்னாடியெல்லாம் வந்து ஒரு பொருள் வாங்கணும்னா பக்கத்தில் இருக்கிற கிராசரி ஸ்டோருக்கு போவோம், இல்லை பக்கத்தில் ஒரு பொட்டி கடைக்கு போவோம். அதோடைய ட்ரெண்டிங் எல்லாமே மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்னு உள்ளே வர ஆரம்பிச்சு. அதுலேயுமே குறிப்பாக இந்தியாவில் ஒரு மேஜர் மார்க்கெட்டராக வந்தது ஃப்ளிப்கார்ட்டு. அவங்களுடைய ஓனரான அமேசானும் திரும்பவும் இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆனாங்க. பெரிய காம்படிஷனில் இன்னமும் ஃப்ளிப்கார்ட்டும் அமேசான் மட்டும்தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்காங்க. இதில் அவங்க கொடுக்குற அந்த பிராண்டிங்கில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு இருக்குது. அது என்னன்னா எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. எனர்ஜி ட்ரிங்க் அப்படிங்கிறது அது நான் ஆல்கஹாலிக், அதே மாதிரி சம்திங் அது வந்து உடம்புக்கு ரெஜுனேட் பண்ணுற ஒரு விஷயம். அந்த எனர்ஜி ட்ரிங்க் அப்படிங்கிறது வந்து சமீப காலங்களாக நிறைய பேரால் அது வாங்கப்படுது. உணவு பாதுகாப்பு அமைப்புன்னு சொல்லக்கூடிய FSSAI அவங்க இந்த உணவு பாதுகாப்பு எனர்ஜி ட்ரிங்க் அப்படிங்கிறத இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி ட்ரிங்க் அப்படிங்கிறது வந்து கார்பனேட்டட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோடா மாதிரி அது கார்பனேட்டடாக இல்லாத ஒரு பொருளாக அது எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்லணும். எனர்ஜி ட்ரிங்க் எல்லாத்துலேயுமே கார்பனேட்டடாக இருக்குது. அதனால் வந்து இனிமேல் வந்து எனர்ஜி ட்ரிங்க்கு அப்படின்னு எந்த ஒரு வார்த்தையும் நீங்கள் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால் இதற்கு மாற்று வாலியாக வேறு ஏதாவது ஒரு பேரை உபயோகிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உயர்நிலை மட்டக்குழு தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்தாங்க. திருவண்ணாமலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சில கருத்துக்களை தெரிவித்தாங்க. அதில் முக்கியமான ஒரு கருத்தை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வருஷம் கொடுக்கக்கூடிய அந்த பேரிடர் காலத்து நிவாரண நிதியை மட்டும் கொடுத்துட்டு நாங்கள் இந்த சென்னையில் வைத்த மழை வெள்ள புயலுக்கு வந்து நாங்கள் பேரிடர் நிவாரண நிதி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒன்றிய அரசு சொல்லுது. இது வரைக்கும் அமலாக்கத்துறை வந்து நடத்துகிற எந்த ரைடுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நிகழ்ச்சியை பார்த்த அந்த வர்ணனையாளர்களே வந்து சிரிச்சிருந்திருப்பாங்க இவர் சொல்ற உருட்டுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அந்த ஷோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே இது தெரியும், இது வந்து என்ன காமெடி ஷோவா அப்படின்றமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு உருட்டுன்னு உருட்டுறாரு. பிரதமர் மோடி என்னதான் இப்படி எல்லாம் பேசினாலும் வந்து அவர் பண்ற தப்ப என்னதான் முழு பூசணிக்கால சோத்துல மறைச்ச கதையா தான் இருக்கும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி மேல கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு.
நாடாளுமன்ற மக்களவை தேர்தலை ஒட்டி தமிழ்நாட்டின் திமுகவுக்கும் அதே மாதிரி பாஜகவுக்கும் 2 பிரச்சனைகள் தான் ரொம்ப முக்கிய பேசு பொருளாகவே போய்கிட்டு இருக்கு. அதில் ஒன்று இந்த சென்னை பேரிடர் காலத்தில் வந்த அந்த மழை வெள்ள புயல் அதோடைய பேரிடர் நிவாரண நிதி தான். இதற்கு ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நிறைய விஷயங்கள் கொடுத்தாங்க. இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு இந்த பேரிடர் நிவாரண நிதியை உடனடியாக ஒதுக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் 2000 கோடி ரூபாயை இம்மிடியேட்டாக கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே கேஸ் போட்டிருக்காங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட் மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமனுக்கு கேட்கும் விதமாக இருக்குது. அதாவது என்னன்னா, நிர்மலா சீதாராமன் அவர்களே, தமிழ்நாட்டை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? 5000 கோடி ரூபாய்க்கு நீங்கள் கணக்கு கேட்குறீங்களே, அது என்ன உங்கள் ஒன்றிய அரசு நிதியிலிருந்து வந்ததா? NDRF எங்களுக்கு கொடுத்துச்சு, நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களே கொடுக்கும்போது உங்களால் பேரிடர் நிவாரண நிதி கொடுக்க முடியாதா? அதை விட்டுட்டு தேவையில்லாத தப்பு கணக்கெல்லாம் போடாதீங்க. இனிமேல் ஆண்டு கணக்கெல்லாம் கிடையாது, நாள் கணக்கு தான். இந்த மாதிரி இருக்கிற ஆட்சியிலேருந்து நாங்கள் மீண்டு வரணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இப்போ இந்த ட்விட்டர் வீடியோ ரொம்ப பேசு பொருளாகவே போய்கிட்டு இருக்கு.